தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியை நடத்தினர். போர்க்காலத்தில் அணுமின் நிலையம் தாக்கப்பட்டால் நிலைமையை சமாளிப்பது, அசாதாரண சூழலை கட்டுக்குள் கொண்டுவருவது உள்ளிட்டவை குறித்து ஒத்திகை நிகழ்த்தப்பட்டது. இதேபோல் சென்னை துறைமுகத்தின் மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டால் அதனை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்து ஒத்திகை செய்யப்பட்டது. ராணுவம், தீயணைப்புத்துறை, மாவட்ட நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட துறைகள் இணைந்து ஒத்திகையை நிகழ்த்தின. காயமடைந்தவர்களை அவசர உதவி செய்யும் வகையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வகையிலும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் இணைந்து ஒத்திகையில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் ராணுவ பயிற்சி கல்லூரி மற்றும் ராணுவ பயிற்சி மையத்தில் போர்க்கால ஒத்திகை பயிற்சி செய்யப்பட்டது. வெடிமருந்து தொழிற்சாலை செயல்படும் பகுதியில் சைரன் ஒலி எழுப்பி மக்கள் போர்க்காலத்தில் தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. இதேபோல் காரைக்காலில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டால் தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்த ஒத்திகை பயிற்சி அளிக்கப்பட்டது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போர் தற்காப்பு ஒத்திகை நடைபெற்றது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு பாகிஸ்தான் பதில் தாக்குதல் மேற்கொண்டால் அதிலிருந்து தப்புவதற்காக முன்னெச்சரிக்கையாக இருக்கும் வகையில் மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் ஒத்திகைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சுமார் 300 மாவட்டங்களில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதில் சைரன்கள் ஒலிக்கவிடப்பட்டு மக்களை வீடு அல்லது கட்டடங்களுக்கும் செல்ல வைப்பது, காயமடைந்தவர்களை பாதுகாப்பாக சிகிச்சைக்கு அழைத்துச் செல்வது போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட்டன. இப்பயிற்சியில் துணை ராணுவ படையினர், காவல்துறையினர், தீயணைப்பு படையினர் உள்ளிட்டோரும் என்சிசி மற்றும் என்எஸ்எஸ் மாணவர்களும் பங்கேற்றனர். டெல்லியில் விமான நிலையம், முக்கிய சந்தைகள் உள்ளிட்ட இடங்களில் இப்பயிற்சி நடைபெற்றது. மும்பை, பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களிலும் இந்த ஒத்திகை நடைபெறுகிறது. பாகிஸ்தான் எல்லையை ஒட்டிய மாநிலங்களில் அதிக இடங்களில் ஒத்திகை நடைபெற்றது.